போ. ஏண்டி ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கு உனக்கு கை கால் வலியெல்லாம் வந்துருச்சா? வெட்டிய ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பா, அப்பெல்லாம் ஒன்றும் வலிக்காது. உனக்கு வேலைக்கு போகணும்னா வலி வந்துருச்சு. ஆட போங்கத்தா, நீங்க வேற வலிக்காம என்ன பண்ணும்? மண்ணை வலிச்சு போடுற வேலைத்தா, குளம் வெட்டிட்டு இருக்கிறாங்க அந்த வேலை அத்தா. இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது கொஞ்சம். நானும் ஏதோ முதல் நாள் தானே ஏதோ புள்ளிகளில் வெட்ட சொல்லுவாங்களாட்டு இருக்குது ரோட்டோரத்தில். ஏதோ அப்படியே ரோட்டில் உட்காந்துட்டு அப்படியே 4 புள்ளை பிடிங்கி போட்டு கிழுது வந்துடலான்னு பார்த்தா அதை நம்ம மண் வலிக்கிற வேலையை விட்டுட்டாங்க. அப்பா 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 போயிட்டு வந்துட்டு மண்ணை அக்கடை கொண்டு போய் வீசிட்டு வரக்குள்ள நடையோ நடையத்த. ஏடி ரொம்ப கஷ்டமா தான் இருக்குதா? நான் வந்திருந்தாலும் எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா? ஆமாத்தா ஆமா. அதான் அந்த சுபாயாத்தா கூட வந்திருந்தாங்க, அவங்களுக்கே முடியல. அவங்க அப்படியே சும்மா 4 மம்பி வலிச்சு போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அதான் அந்த மல்லிகாவும் அந்த காளி மக்காவும் தான் வந்தாங்க. அவங்க தான் எல்லாம் இழுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நீங்க வந்திருந்தா கஷ்டமா தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம். கொஞ்சம் குளம் வெட்டுற வேலை முடிட்டு அப்புறம் வேணும் வருவீங்களாமா. நீங்க அது வரைக்கும் கம்மி வீட்லயே இருங்க. ஈஸியான ஏதாவது வேலை இருக்கிறப்ப வருவீங்களாமா. நான் சொல்றேன். ஏங்க இப்ப வராம விட்டுட்டாலும் அப்புறம் ஏதாவது வேலையில என்ற வேறு எடுத்துட்டு போறாங்க பாக்குறேன். கொஞ்சம் எல்லாம் மண்ணெல்லாம் வலிச்சு போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது சும்மா ஏதாவது இருக்கிறப்ப சொல்லு. பாக்கலாம் பாக்கலாம். நான் என்ன கொய்யாப்பழம் இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிறா? எங்க போய் வாங்கிட்டு வந்தியா என்ன? நான் போய் காசு கொடுத்து வாங்குறேன். எங்கிட்ட அப்படியே ரூபாய் கொடுத்து வச்சிருக்கீங்க வேறு நீங்களும் உங்களோட ஒப்பிக்கார வயணும்னு. கையில் 10 பைசா கொடுக்கறது இல்ல, கூட நாடி உங்களுக்கு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நான் எனக்கு ஒரு வேலையில பாரு, ஏதோ வேலைக்கு போற இடத்துல அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் கொய்யா மரங்க கிடந்ததா, அதில் கொஞ்சம் பிடிங்கி வச்சிருந்தேன். அப்புறம் எல்லாம் ஆள் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் இந்த கூட நிறைய எடுத்துட்டு வந்தேன். இந்த சாப்பாடு கூடையில தான் போட்டால் அது என்னமோ பார்த்தவே இல்லை. 4 வளம் போட்டதுக்கே நடந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பொட்டு கூட மாதிரி இங்கே கடந்ததா. சரி அதை அங்கே வாய்க்கத்தண்ணியில் ஒரு அலாசு அலாசிட்டு அதுலேயே பழங்களை போட்டு அப்படியே இந்த சாலை போட்டு மூடி அப்படியே தலையில் வச்சு கொண்டு வந்தேன். இங்கே வந்து இறக்கி வச்சிருக்கிறேன். சாப்பிட்டு வர நல்ல இனிப்பாக இருக்குது கொய்யாப்பழம். அப்படி அதானே பார்த்தேன், நீயாச்சும் ரூபாய் கொடுத்து வாங்குறதாச்சு. நான் கூட பழமெல்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல வளமாக இருந்ததா, சரி அதான் காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பியாட்டுருக்குன்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். நான் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு எனக்கு அப்படியே இருக்கிறேன் பாரு. ஏங்கத்த நீங்கள் வேற பணம் கொடுத்து வாங்கியிருந்தா கூட இவ்வளோ நல்ல பழம் கிடைக்காது உங்களுக்கு தெரியுமா? நல்லா பார்த்து பார்த்து பிடிங்கி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எவனா பாவம் வச்சிருக்கிறான் தோட்டக்கார ஏதோ தோட்டத்துக்குள்ளே ஏதோ எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் மட்டும் இல்லை. நானும் சின்ன பிள்ளைங்க தான் போய் பொறிச்சோம். பார்த்தா சரி அவங்களுக்கு ஆளுக்கு வந்து கொடுங்க. நாங்கள் சரி கைக்கு எல்லாம் கிடச்சது எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு 4-5 பழம் ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டு மிச்சம் நானும் சின்ன பிள்ளைய எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ கொய்யாப்பழம் என்ன நினைக்கிறீங்க? விலைவாசி ஜாஸ்தியத்தை 100 ரூபாய் கூட கொடுத்தா கூட இந்த கூட நிறைய பழம் கிடைக்காது தெரியுமா? அதை நம்ம சரிதாண்டி. எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம், முன்னாடி சாப்பிட்டு பாருங்க. நல்லா தாண்டி இருக்குது, நல்லா சக்கரை பழம் மாதிரி இருக்குது, ருசியாக இருக்குது. போ புள்ள ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாலாத்தா? இன்னும் வரலடி புள்ள, இன்னும் நேரம் இருக்குது இல்லை வரக்கு. இத்தனை நேரம் கழிச்சு தான் வருவா. ஆமால 4 மணிக்கு தான் வருவா. மணி 3:30 தான் இருக்குது. 3 மணிக்கு விட்டுட்டாங்க. சரி அப்படியே பொடி நிறைய வந்து 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குதாத்தா. வந்துருவா சித்த நேரத்தில். நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு லைட்டாக போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா ருசியாக இருக்குது. உனக்கு எடுத்து தரட்டுமா? சாப்பிட்றியா? இல்லைப்பா இருக்கட்டும், நான் அப்புறமா வேணும் சாப்பிட்டுக்கிறேன். அங்கேயும் 2 பழம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்படியா? சரி பேசி வந்தா ஒரு பழத்தை நல்லா கழுவி கொஞ்சம் நல்லா கீச்சு போட்டு கொடு சாப்பிடட்டும். அவளுக்கு பிடிக்கும் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. வரட்டாவா. சரி காப்பி கீப்பு ஏதாவது போட்டிங்களா இல்லையா? நான் இன்னத்துக்கு போட்டு வைக்கிறேன். அது மத்தியானம் இப்போ தான் சாப்பிட்டு சித்த நேரம் படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நீ வந்துட்ட, சரி அப்படியே எந்திரிச்சு வந்தா, தூங்க கூட இல்லை. சரி பேசி வரட்டும், அப்புறம் வந்து பால் கேப்பா குடிக்கிறதுக்கு பால் காய்ச்சிட்டு அப்புறமே காப்பி போட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் கட் பண்ணது போதுமாடி இல்லை இன்னும் வெட்டணுமா? போதும் சோனி, இனி இது கட் பண்ணிட்டு இருக்கிற. அதான் எல்லாத்தையும் போட்டாலே இனி இது கட் பண்ணி வைக்கிற. போதும் பாருங்க தான் ஏதாவது சொல்றாளான்னு. நான் பாட்டு கட் பண்ணிட்டே இருக்கிறேன். போதும் ஏதாவது சொல்றாளா? வாயை திறக்கவே மாட்டான். ஏண்டி அறிவாளி, அதான் எல்லாத்துக்கும் நூடுல்ஸ் இருக்கு, எல்லா காய்கறி ஆட் பண்ணி வச்சுல, அப்புறமேலுக்கு மறுபடியும் கட் பண்ணிட்டு இருக்கிற. உனக்கே தெரியும் நினைச்சா நீ பாட்டு லூஸ் மாதிரி மறுபடியும் வெட்டிக்கிட்டே இருக்கிற. அதுக்கு நான் என்ன பண்றது? சரி வெட்டுனா வெட்டி வை, அம்மா நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்மாவே வேணுங்கிறத கட் பண்ணிக்குவாங்க. நான் இதோட அப்படியே வச்சிடறப்போ. ஆமா இன்னைக்கு என்ன கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு 2 மணிக்கே விட்டுட்டாங்க. அப்படியா? எப்போ 4 மணிக்கு தானே வருவீங்க, இன்னைக்கு 3 மணிக்கே வந்துட்டீங்க. பரவாயில்ல, டெய்லி 2 மணிக்கு விட்டாங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டா எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏங்கப்பா எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது, டெய்லி மேலே விட மாட்டாங்க. அது ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்கப்பா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான். என்னப்பா அம்மா இன்னும் வரல? ஆமாம் வர நேரம் தான், டைம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், என்னன்னு தெரியல. ஒரு வேலை அதிகமாக இன்னுமா. 100 நாள் வேலைக்கு தான் போயிருக்கிறாங்க. இவங்க அங்கேயே போய் அங்கே மாங்க செய்கிற மாதிரி அங்கேயே ஓபி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸ்மெல்லு நல்லா வருது மாயா, ஸ்மெல்லு மட்டும்தான் வருது. இன்னும் நூடுல்ஸ் வந்த பாட்டை காணோம். ஏண்டி இனி எவ்வளோ நேரண்டி ஆகும் செய்யறதுக்கு? எனக்கு வேற ரொம்ப பசிக்குது.
ஏன் சோனி பஸ்டா அதான் கத்திரிக்காய் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு அண்ணிமா வச்சிருக்காங்க பாரு, நல்லா இருக்குது. சாப்பாடு இருக்குது, போட்டு சாப்பிடு. பொரியல் எல்லாம் இருக்குது பாரு, எதையும் ஒன்று வச்சு சாப்பிடு. ரொம்ப பஸ்டா. போங்கத்தான், எனக்கு சாப்பாடே வேண்டாம். லஞ்சுக்கு கொண்டு போய் என்னால் சாப்பிடவே முடியல. அதனால தான் நூடுல்ஸ் செய்யலாம்னு ஐடியாவே கொடுத்தேன். நூடுல்ஸ் வாசத்தை வச்சுட்டு என்ன மறுபடியும் குழம்பு ஊற்றி சாப்பிட சொல்றீங்க. நான் வெயிட் பண்றேன், கொஞ்சம் சீக்கிரமா செய்யண்டி. பார்த்துட்டே இருப்பா, சீக்கிரம் செய்ய மாட்டான். நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், வேக வேண்டாமா? காய்கறிகளை போட்டனால கொஞ்சம் வேகணும், வெயிட் பண்ணு. போடி, கிச்சனுக்குள்ள வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் செய்யல. நூடுல்ஸ் எடுத்து 2 நிமிஷத்துல செஞ்சிடலாங்கிறாங்க, நீ மட்டும் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கிற. அதெல்லாம் விளம்பரத்துல தான் நடக்கும் சோனி. 2 நிமிஷம் ரியலா செய்யணும்னா டைம் ஆகும், வெயிட் பண்ண. அதான் செஞ்சுட்டுக்கிறாள. ஆனா போங்கத்தான், நீங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, அவளை பாத்திரம் கூட எல்லாம் கழுவிட்டீங்க, நானும் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இவன் மட்டும் செய்யறதுக்கு மட்டும் லேட் பண்றான். எனக்கு காலே வலிக்குது. போங்க, நான் இப்படியே ஃப்ரிட்ஜ்கிட்டே உட்காரேன். உங்களுக்கு வேணா ஒரு சேர் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டுமா? உட்காருங்களா? இல்ல சோனி, அதெல்லாம் வேண்டாம், விடு. எது சேரு? அதெல்லாம் அங்க வேணா போய் சோபாவில் உட்காந்துக்கலாம். அகிலா, அகிலா கண்ணே. அண்ணிமா இங்க சமையல் கட்டில தான் இருக்கிற, வாங்க. மாயா, சரி பாத்துக்கிறியா? அண்ணிமா வந்துட்டாங்களா இருக்குது, நான் முன்னாடி போறேன். சரிங்கக்கா, சரி போய் உட்காருங்க, ஆயிடுச்சு. நான் தட்டில் போட்டு எடுத்துட்டு வரேன், போய் உட்காருங்க. சரி. முதல்ல சோனில பசிக்குதுன்னு அப்படியே இருந்து அலமோதிக்கிறான். முதல்ல அவளுக்கு போட்டு கொடு, சரியா? எனக்கெல்லாம் அப்புறமேல் போட்டு கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கக்கா. அகிலா கண்ணே, இங்கதான் இருக்கிறியா? நான் கூட தூங்கிட்டு இருப்பியாக்குன்னு நினைச்சேன். என்ன சோனி, என்ன நீ வரக்குள்ள நான் உங்க வந்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டீங்களா? நேரமாயி போச்சு. நான் வரக்கேப்பா. இல்ல நீமா, நீங்களும் கரெக்டாக தான் வந்திருக்கிறீங்க. சோனி மாயாக்கு இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கே விட்டுட்டாங்களாமா. அவங்க 3 வீட்டுக்கு வந்துட்டாங்க நீமா. அப்படியா? ஏண்டி சோனி, ஏன் இன்னைக்கு அரை நேரத்திலே விட்டுட்டாங்களா? ஆமாமா, 2 மணிக்கு விட்டுட்டாங்க. சரி வந்தா கிடக்குதே. எங்க பெரியவங்க அவளை காணோம்? அவள் நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறாமா. எவ்வளோ நேரமா நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறா. நானும் பசிக்குதுன்னு இருக்கிறேன், இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறான். எனக்கு நூடுல்ஸ் செய்யறாளா? அது எதுக்குடி? அதான் சோறு குழம்பு எல்லாம் நிறைய தான் ஆக்கி வச்சுட்டு போனேன், பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டுன்னு. ஏகிலா சோறு இல்லையா? அதெல்லாம் இருக்குதா நீமா? சோறு குழம்பு ரசம் பொரியல் எல்லாமே தான் இருக்குது. இதான் இவளுக்குது இறங்கவே இல்லையாமா. லஞ்சு கொண்டு போய் சாப்பிடாம அப்படியே துணூட்டு சாப்பிட்டு திருப்பி கொண்டு வந்துருக்கிறா நீமா. வீட்டில் சாப்பாடு இருக்குது, போட்டு தர சாப்பிடுடினா கேட்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு தான் நூடுல்ஸ் தான் வேணுமாமா. ஆனால் முடிக்கிறா. சரி, அப்புறம் நானும் மாயா போய் இப்போதான் எல்லாம் செஞ்சுட்டு வந்தா. இதை இறக்கிட்டு இருக்கிறான், செஞ்சாச்சு. அடிக்காளுதா, ஏன் உனக்கு சோறு இறங்காதா? குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்கணும். ஏதாவது தயிர் ரசமெல்லாம் இருந்தது இல்லை, அதை வச்சு காய்கறி ஏதாவது வச்சு சாப்பிட வேண்டியதான். 2 வடம் இடங்கம் போட்டு 2 அப்பளம் போட்டு சாப்பிட்டாலும் தீங்குது. இல்லாட்டி முட்டைங்க தான் இருக்குது இல்லை, நிறைய எல்லாம் வாங்கி தானே வச்சிருக்கிறேன். ஏதோ ஆம்லேட் போட்டு திங்க வேண்டியது தானே. என்னையே திட்டிட்டு இருக்காதீங்க. நான் சும்மா மேகி செஞ்சு சாப்பிடலாம்னு ஐடியா தான் சொன்னேன். அதுக்குள்ள அத்தையும் அந்த மாயாவும் சரி ஓகே செய்யலாம், எனக்கு சாப்பிடணும் போல இருக்குதுன்னு அவங்களும் தான் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாரும் செஞ்சாங்க. 3 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடலான்னு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க என்னை மட்டும் திட்டுங்க. சோனி சொன்னது எனக்கு சாப்பிடணும் போல இருந்ததா, சரி அப்புறம் பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வர சொல்லி நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதான் பார்த்தேன், 3 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இருக்கட்டும். சரி போ, செஞ்சாச்சுன்னா ஒரு காப்பி கீப்பி அப்படியே போட சொல்லு. போ, பால் இருக்குதா இல்லையா? பால் இருக்குதா நீமா? சரி அவ செஞ்சுட்டானா அப்படியே காப்பி ஏதாவது போட சொல்லு சோனி, சரியா? ஆமா, சோறு குழம்பெல்லாம் இவ்வளவு இருந்தா ராத்திரிக்கு என்ன பண்றது? நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் நீமா, கம்மன் இருங்க. இருக்கிற வீட்டுல இருந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாத்திரம் ஏற்ற எல்லாமே கழுவிட்ட, துணி கிணி எல்லாமே மடிச்சாச்சு, வீடு வாசல் எல்லாம் கூட்டியாச்சு. நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்க கம்மன் ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். நைட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், இருக்கிற சாப்பாடே போதும் நீமா. மாவு இருக்குது, 10ல 4 தோசை போட்டுக்கிறோம். அப்படியா? சரி அப்ப நான் சித்த நேரம் உட்கார்றேன், காப்பி போட்டு கொண்டு வாங்க. போ சோனியாவா, அது பாப் பண்ணிட போறா, போய் சொல்லு போ, பால் ஊற்றி வைக்க சொல்லு, காயிட்டும். சரிம்மா. மாயா, அப்படியே காஃபி வைக்கணுமா மாடி வெயி. அத்தா இந்த கிளை எங்க போச்சு? வீடு முழுக்க பார்த்தா சாலுக்கானா, சாயங்கால நேரத்துல எங்க போச்சு? லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அத்தா. அது சரி, எங்க போனீங்க? வீட்டுக்குள்ள எல்லா பக்கம் லைட்டெல்லாம் போட்டு விட்டு வீட்டுல ஒருத்தரிங்க ஆனா நீங்க வாட்டுக்கு எங்க சுத்திட்டு வரீங்க? அந்த ஆள் வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். நீங்க எங்க போனீங்க? ஆமா, எப்ப கேட்டாலும் பக்கத்துல தான் இருந்தா எதையா சொல்லுங்க. என்னை மட்டும் 1000 கேள்வி கேட்பீங்க, 2 நிமிஷம் காணானா. நீங்க மட்டும் எப்ப கேட்டாலும் பக்கத்துல தான் இருந்தான்னு சொல்லுங்க. 1/2 மணி நேரமா தேடி இருக்கிற ஆள் இல்ல, கேட்ட இங்கதான் இருந்தீங்களாமா. அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்குதான் கூப்பிட்டேன். கவர்மெண்ட் இருங்கத்தா, அதுவே சும்மா சொல்லிட்டு. அதுவும் அந்த மாதிரி தானே, கவர்மெண்ட் வேலை தானே. சும்மா அப்படியே டேபிள்ல போய் சேர்ல போய் உட்காந்து அப்படியே எழுதினாலும் கவர்மெண்ட் வேலையா? அந்த வேலைக்கு எல்லாரும் போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யார் போறது? அதனாலதான் நான் அப்படிப்பட்ட வேலைக்கெல்லாம் போறது இல்ல. ஏதோ சின்ன வேலைனாலும் இந்த மாதிரி வேலைக்கு போனா கிடக்குதுன்னு போறதுதான். அதுக்கு என்ன? அது வந்து நானே நம்ம ஊருக்கு அம்மன் கோயில் இருக்குதுல்ல,
இருக்குது. ஆடி மாசம் நல்ல விசேஷமா தான் இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஏன் ஆடி நீ ஏதாவது அம்மனுக்கு ஏதாவது நேர்ந்துக்கிட்டியா? ஏன் பூவோட ஏதாவது எடுக்கிறியா? தீ மிதிக்கிறியா? அங்க பிரதர்சனம் மாதிரியா ஏதாவது வேண்டிக்கிட்டியா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுடி, நாளைக்கு போய் பண்ணிட்டு வந்துடலாம். எனது பூவோடு தீ மிதிப்பு அங்க பிரதர்சனமா? ஐயோ அத்தா, அவ்வளோ பெரிய வேண்டுதெல்லாம் நான் வேண்டிக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அன்னைக்கே கூட்டிட்டு போய் என்ன பாலா படுத்தி எடுத்துட்டீங்க. அதை நான் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் ஒண்ணும் இல்லையா? அப்புறம் என்ன? ஐயோ முக்கியமான மேட்ரத்தா. ஆடி மாதம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கூழ் ஊற்றுவாங்களா? ஆமா, நிறைய பேர் கூழ் கொண்டு வந்து வேண்டுதல் வச்சு கூழ் ஊத்துவாங்க. சாமி வேறுக்குல அதுக்கு என்ன இப்போ? ஏன் நீ கூழ் வாங்க குடிக்கிறதுக்கு நேரத்தில் சம்பளத்துக்கு போகணுமா? அதுதான் சொல்றியாக்கும். அத்தா, இருந்தாலும் உங்களுக்கு குசும்பு ஜாஸ்திதா. கூழ் வாங்க போவேன் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த வாட்டி நானே கூழ் ஊற்றலான்னு இருக்கிறேன். நம்ம வீட்டில இருந்து நம்ம கூழ் செஞ்சு கோயிலில் கொண்டு போய் எல்லாத்துக்கும் ஊற்றலான்னு வேண்டி இருக்கிறத்தா. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன். இது வேறயா? கூழ் ஊத்துறது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி வேண்டுதலாம் நீ வைக்க மாட்டியே. நீ வாங்கி குடிக்கிறதுக்கு தானே ஓடுத. நீ எப்படி ஊத்துறேன்னு சொன்ன? அது சரிதா. ஏங்கத்தா, நம்ம என்ன ஊற்றக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்டேயே வாங்கி குடிக்கிறோம். நாம இந்த வாட்டி ஊற்றலாமே. சரி சரி, பண்ணலாம். சாமி காரியம் தானே, அதுக்கு எதுக்கு நான் தலை போட போறேன்? பண்ணலாம். அதுக்கெல்லாம் நேரம் காலமோட எந்திரிக்கணும். வீடு வாசல் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் வாப்பியா நீயே? எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். கூழ் மட்டும் நல்லா காய்ச்சிக்கு நீங்கள் கொடுங்க, அது போதும். மிச்சம் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். சரியாத்தா? வாயில மட்டும் சொன்னா பத்தாது, செய்யணும். சரியத்தா. அதெல்லாம் நான் நேரங்காலத்தோட எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்கிறேன். சரியா? பார்க்கலாம். பார்க்கலாம்னு சொல்லாதீங்கத்தா. இது முக்கியமான வேண்டுதல் வேண்டியிருக்கிறேன். சரியா? கண்டிப்பாக நம்ம செய்வோம் நாளைக்கு. சரி, நான் பக்கத்துல எல்லாம் போய் நாளைக்கு நம்ம கூழுத்து போகிறேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தார் ஒரு 8. இல்லாட்டி வாங்கி குடிக்கிறதுக்கு ஆளுங்க வேணும்ல. சரியா? நான் போய் சொல்லிட்டு வந்தாரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா அறிவு காட்டும் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.